Hi to all. Last வீடியோல single inheritance பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த இன்ஹெரிட்டன்ஸ், வாட் இஸ் மீன் பை இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்னொரு கிளாஸ்க்கு டெரைவ் ஆகி வர்றது இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸை வந்து பேஸ் கிளாஸ், சூப்பர் கிளாஸ், பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். டெரைவ் ஆகி வர கிளாஸ் சப் கிளாஸ், சைல்டு கிளாஸ், டெரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, a parent class becomes the child of another class. ஒரு பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸோட சைல்டு கிளாஸா வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். லெவல்னாவே 1 by 1. இதுல என்னன்னா ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் டெரைவ் ஆகி வந்திருக்கும். அந்த டெரைவ்டு ஆன சைல்டு கிளாஸ் இன்னொரு கிளாஸுக்கு parent class இருக்கும். So that is called multi-level inheritance. In this type of inheritance, there is a concept of intermediate class அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிளாஸ் ஏல இருந்து பி டெரைவ் ஆகி வரும், பில இருந்து சி டெரைவ் ஆகும். அப்ப இன்டர்மீடியட் கிளாஸ் அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் பி. இந்த டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. இதுல டாப் லெவல்ல இருக்கிறது தான் பேரண்ட் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் பி. பியோட பேரண்ட் கிளாஸ் கிளாஸ் ஏ. இப்ப கிளாஸ் பி இஸ் a child class of class A and parent class of class C. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பிங்கிற கிளாஸ் இன்டர்மீடியட் கிளாஸ், மேல இருக்கிற ஏங்கிற கிளாஸுக்கு சைல்டு கிளாஸ் ஆகும், கீழே இருக்கிற சி கிளாஸ்க்கு பேரண்ட் கிளாஸ் ஆகும் இன்டர்மீடியட்டா இருக்கு. லாஸ்டா கிளாஸ் சி இஸ் த சைல்டு கிளாஸ், அதாவது சப் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் பி. இதனோட டெரைவ்டு கிளாஸ் தான் கிளாஸ் சி, இது சைல்டு கிளாஸ்ன்னு சொல்றோம். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஈச் கிளாஸ் inherits attributes and method from the intermediate parent class within the turn inherit from the another parent class. அப்ப இந்த கிளாஸ் சி என்னென்ன இருக்கும் அப்படின்னா கிளாஸ் பியோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். இந்த கிளாஸ் பி எங்கிருந்து வந்த கிளாஸ் ஏங்கிற இதனோட ப்ராப்பர்ட்டிஸும் கிளாஸ் சிக்கு ரிலேட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸையும் உள்ள வச்சிருக்கும். ஸோ கிளாஸ் சிக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாவே கிளாஸ் ஏவையும் ஆக்சஸ் பண்ண முடியும், கிளாஸ் பியையும் ஆக்சஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் implement the multi-level inheritance. First level is class A. Here first class is created, next intermediate class B is created. Class B extends class A. இந்த class வந்து extend ஆயிருக்கு class B ல. next பார்த்தோம் அப்படின்னா இந்த class B பார்த்தீங்கன்னா class C க்கு extend ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான சின்டாக்ஸா இருக்கும். இந்த டயக்ராம் வந்து அப்படியே அந்த சின்டாக்ஸை எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்காக தான். கிளாஸ் சி வந்து கிளாஸ் பில இருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு, கிளாஸ் பி வந்து கிளாஸ் ஏல இருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல கிளாஸ் பிங்கிறத இன்டர்மீடியட் கிளாஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். கிளாஸ் பேரண்ட் கிளாஸ், இதுக்குள்ள பார்த்தோம்னா ஏ அப்படிங்கிற வேரியபிளும் செட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் இருக்கு. பேரண்ட் கிளாஸ்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒன்னு ஏ, இன்னொன்னு செட் டேட்டாங்கிற ஃபங்க்ஷன். இந்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெரைவ் பண்ணும்போது சைல்டு கிளாஸ்க்கு வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் சைல்டு கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ். இங்க இந்த பேரண்ட் கிளாஸ் இங்க சைல்டு கிளாஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கும், அதாவது இன்ஹெரிட் பண்ணிருக்கும். இந்த சைல்டு கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன் தான் இருக்கு. ஓவர்வியூவா பார்க்கும்போது ஒன் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இன்பில்ட்டா அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இந்த பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸும் உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கும். சைல்டு கிளாஸ்ன்னு எடுக்கும் போது 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஏங்கிற வேரியபிள், அடுத்து செட் டேட்டா ஃபங்க்ஷன், அடுத்து ஷோ டேட்டா ஃபங்க்ஷன், 3 வேரியபிள் இருக்கும். பட் வியூவா பார்க்கும்போது ஒன்னா தான் தெரியும், பட் இன்பில்ட்டா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைல்டு கிளாஸ், அதாவது சைல்டோட சைல்டு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கோம், அதைத்தான் வந்து எக்ஸ்டென்ஸ் சைல்டு கிளாஸ். இந்த சைல்டு கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். இதுல டிஸ்பிளேங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் ஆட் ஆயிருக்கும். பட் நம்ம சொல்லும் போது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், ஆனா இன்பில்ட்டா இதுல எக்ஸ்ட்ரா 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது பப்ளிக் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா
நம்ம வெறும் சைல்டு கிளாஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம மேல இருக்கிற ரெண்டு கிளாஸோட மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைல்டு கிளாஸோடது. ஓபிஜி டாட் செட் டேட்டா அப்படிங்கிறது இந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷனையும் ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஓபிஜி டாட் ஷோ டேட்டாங்கிற இந்த கிளாஸ்ல இருக்க ஃபங்க்ஷனையும் ஆக்சஸ் பண்ணியிருக்கு. லாஸ்டா இதுல டிஸ்பிளேங்கிறது அதனோட ஃபங்க்ஷனையும் ஆக்சஸ் பண்ணியிருக்கு. இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். தேங்க்யூ.